வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் ரவுண்ட் கிச்சன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சுண்டக்காய் குழம்பை ஒரு 2-3 விதமாக வைப்பேன். அதில் இன்றைக்கி ஒரு மெத்தடில் நம்ம பண்ணலாம். வாங்க. இந்த சுண்டக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் இது கூட கொஞ்சம் வெண்டைக்காவும் சேர்த்து நான் இந்த குழம்பு பண்ண போகிறேன். நீங்கள் செடியில் பறித்த சுண்டக்காவோ இல்லை வாங்கின சுண்டக்காவோ இருந்ததுன்னா அதில் இந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு வெறும் இந்த காயை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காயை ஒவ்வொன்றா நீங்கள் கத்தியில் வச்சு 2-2 நறுக்கிறதுனாலும் நறுக்கிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி உரலில் போட்டு இடிச்சிருவேன். உரலில் இடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே இடித்து எடுத்துக்கலாம். சுண்டக்காவை இடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் அப்படியே அந்த சுண்டக்காவோட விதையெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் தண்ணி ஊற்றி அலசி குழம்புல சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இன்னும் சின்ன துண்டாக வேணும்னாலும் நீங்கள் நறுக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதியை வதக்கிறதுக்கு போட்டுட்டு மீதியை குழம்புல தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா கசக்கி புளிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ்வில் குழம்பு வைக்கிற பாத்திரம் அல்லது வாணலி வச்சுக்கலாம். அதில் ஒரு 10-12 வெங்காயத்தை போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு வதக்கணும். லைட்டாக வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் போட்டு அதையும் லேசாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இந்த இடித்து வச்சுருக்கிற இந்த சுண்டக்காய் இதையும் போட்டு இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் விட்டு வதக்கிடலாம். இதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது குழம்பு தாளிக்கணும். நீங்கள் வதக்கின இதே பாத்திரத்தில் செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை வேறு பாத்திரத்தில் செஞ்சாலும் பரவாயில்ல. நான் இதே பாத்திரம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். அது கூட ஒரு 5-6 வெந்தயம் போட்டு வதக்கலாம். அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம். 10 வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணுனாலும் போட்டுக்கலாம். இல்லை வெங்காயமே போடாமல் கூட நீங்கள் செய்யலாம். விருப்பப்படுறவங்க இதில் பூண்டு பல் வேணுனாலும் போட்டுக்கலாம். இது கூடயே கருவேப்பிலை வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ போடலை, நான் கடைசியில் தான் போட போகிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் அதில் போட்டு கலந்து விட்டுடலாம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா அரைக்கலாம். மசாலாவுக்கு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், அது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தேங்காவை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். அதே மாதிரி வதக்கின வெங்காயமும் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் தேங்காயெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியை சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த மசாலாவை தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். நல்ல விழுதாக இருக்கணும். இப்போ புளி கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கும். அது கூட நம்ம அரைச்சி இந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். அது கூட இந்த மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணி, சுண்டக்காய் இடித்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். குழம்பு தேவையான அளவுக்கு கரைச்சி விட்டு ஊற்றிக்கோங்க. மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த சுண்டக்காவும் வெண்டைக்காவும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். சுண்டக்காவும் வெண்டைக்காவும் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சூப்பரான சுண்டக்காய் குழம்பு தயாருங்க. இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சா சாப்பாடு சும்மா சரம் மாதிரியே உள்ளே போயிட்டே இருக்குங்க. இந்த குழம்பு அடுத்த நாளும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.